வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட் வீக் அம்மாவும் அப்பாவும் ஊர்லேருந்து வந்திருந்தாங்க. ஸோ அம்மா அப்பா வரத்துக்கு முன்னாடியே மதுரைக்கு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணி தான் அம்மாவையும் அப்பாவையும் நான் வர சொல்லியிருந்தேன். அப்பா வந்து 3 வருஷம் கழித்து வீட்டுக்கு வராரு. அப்பாவுக்கு வந்து இந்த கண் ஆக்சிடெண்ட் ஆனதுக்கப்புறம் பெருசாக எங்கேயுமே போகிறதில்ல, வீட்டுக்குள்ளே இருந்துட்டார். இப்போ தான் கொஞ்சம் நார்மலாக மாறிட்டு வராரு. ஸோ அப்பா வர்றதுனால சரி மதுரைக்கு ஒரு ட்ரிப்பு மாதிரி போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணி போயிருந்தோம். மதுரையில் இருக்க எல்லா கோவிலையும் ஒரே நாளில் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி தான் போனோம். வீட்டிலேருந்து ஒரு 5 மணிக்கெலாம் கிளம்பிட்டோம். ஃபஸ்ட்டு நாங்கள் போனது வந்து அழகர் கோவில் 7 மணிக்கெலாம் போயிட்டோம். அழகரை பார்த்துட்டு அப்புறம் மேலே பழமுதிர் சோலை, அதுக்கு மேலே ராக்காயி அம்மன்லாம் பார்த்துட்டு அங்கேருந்து அப்படியே மதுரை மீனாட்சி போயிட்டு அதுக்கப்புறமா திருப்பரங்குன்றம் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். போன இடத்துல எல்லா கோவில்லையுமே ரொம்ப நல்லா தரிசனம் கிடைச்சது. அப்பாவையும் அம்மாவையும் மட்டும் ஸ்பெஷலாக தனி வழியில் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஏன்னா அப்பாவுக்கு வந்து 2 கண்ணுமே பார்வை இல்லைன்றனால க்யூலெல்லாம் பெருசாக நிற்க வைக்கல. போன கோவிலெல்லாம் டக்குன்னு அப்பா அம்மா 2 பேருமே சாமி பார்த்துட்டு வந்துட்டாங்க. நானும் ஹஸ்பண்ட் குழந்தைங்க மட்டும் க்யூவில் நின்று போய் பார்த்துட்டு வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அப்பாவுக்கு வந்து ஒரு 3 வருஷம் கழித்து இப்படி எல்லா கோவிலையும் பார்த்தது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா அப்பா நல்லா இருக்கிறப்ப வந்து கிட்டத்தட்ட ஒரு 10-12 வருஷம் சபரிமலைக்கு வருஷம் போயிருக்கிறாரு. ஸோ அதனால் எனக்கு அந்த மாதிரி இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அடுத்து அவரே திருச்செந்தூர் என்னைய கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா திருச்செந்தூரில் வந்து இப்போது ரொம்ப ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஒரு நாளைக்கு வந்துட்டு வராங்க. அதுவும் இல்லாமல் திருச்செந்தூரில் வந்து நிறைய அதிசயமெல்லாம் இப்போ நடந்துட்டு இருக்குது. ஸோ அந்த கூட்டத்தில் அப்பாவை கூட்டிகிட்டு போயிட்டு வர முடியுமா அப்படின்னு தெரியல. ஆனால் அவர் வந்து ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டுட்டார் என்னைய திருச்செந்தூருக்கு கூட்டிகிட்டு போனேன். இப்போ எப்போ நம்ம பார்த்தாலுமே திருச்செந்தூர் வந்து க்ரௌடு கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியுமான்னு பார்த்தா முடியாது தான். ஏன்னா திருச்செந்தூர் வந்து எப்பயுமே கூட்டமாக இருக்குது. பார்க்கலாம், அந்த முருகன் வந்து அப்பாவை கூப்பிட்டாருன்னா, எங்கள் எல்லாத்தையும் ஃபேமிலியோடு கூப்பிட்டாருன்னா நான் அப்பாவை கண்டிப்பாக திருச்செந்தூர் கூட்டிகிட்டு போயிட்டு வந்துடுவேன். ஏன்னா அவர் ஆசைப்பட்டு கேட்டுட்டார் திருச்செந்தூருக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் கண்டிப்பாக அந்த முருகன் கூப்பிடுவாருன்னு நான் நினைக்கிறேன். பார்க்கலாம், முருகன் கூப்பிட்டா கண்டிப்பாக அப்பாவை நான் திருச்செந்தூருக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வரேன். கூட்டிகிட்டு போனால் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன்.